வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஸோ நான்வெஜ் வாரம் அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே அவசரமாக சாப்பிடணும் போல தோணும். ஏன் அப்படின்னா அந்த சூடு ஆறத்துக்குள்ளே சட்டுன்னு சாப்பிட்டா தான் நமக்கு ஃபீலாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அதை ஹாப்பியாக கம்ப்ளீட்டாக நம்மளால் சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட முடியும். ஸோ இதுக்காக ஏன் இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண போகிறோம்? சட்டுன்னு நம்ம ஷெஃப் பிரவீன் அவர்களை இன்வைட் பண்ணிடலாம். ஓகே, வணக்கம். வணக்கம். ஸோ நான்வெஜ் வாரம், ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ரெசிபிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ முன்ன பின்ன ஏதாவது ரெசிபி அப்புறம் டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கா, இல்லை அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டர்ல இருந்து போயிடலாம். ஸ்டார்டர்ல போயிடலாமா? ஓகே, அப்போ ஸ்டார்டர் நமக்கு இருக்கிறது வந்து ட்ரையா ஒன்று தான் இருக்கு, சிக்கன் உப்பு கறி. அதை பார்த்துடலாமா சார்? உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க? நான் எண்ணூர்ல இருக்கோம். எண்ணூருங்கிற பர்மா நகர்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க இருக்கோம். சூப்பர். நாங்க லேத்தோ கடை வச்சிருக்கோம், அங்க இருந்து வரோம். லேத்தோ கடையா ஆத்தோ கடையா? அத்தோ ரெண்டும் ஒண்ணுதான். லேத்தோன்னு சொல்லலாம், அத்தோன்னு சொல்லலாம். அப்படியா? ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ யார் கடையில் ஃபுல் குக் பார்த்துக்கிறதெல்லாம் யாரு? நானே தான் எல்லாமே. நீங்களே தானா? சூப்பர். அண்ட் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சிக்கன் உப்பு கறின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிக்கன் உப்பு கறிக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, சிக்கன், தக்காளி, வெங்காயம், உப்பு, எண்ணெய், பிரிஞ்சி இலை, கிராம்பு, வரமிளகாய், எலுமிச்சை, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள். ஸோ இதுக்கு சிக்கன் உப்பு கறின்னு எதுக்குமா பேர்? கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்குமோ? இல்ல அது மசாலா நிறைய சேர்க்காம செய்யறதுனால அதுக்கு உப்பு கறி. நாங்க அந்த மாதிரி பர்மால சொல்லுவோம், இது பர்மா இது. ஓகே, அதனால அப்படி பெருசா ஒண்ணும் இல்ல, உப்பு புளி காரம் அவ்வளவுதான். ஆமா, ஃபைன். இப்போ நம்ம வந்து ஒரே கடாயில தான் பண்ண போறோம். ஆன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சிருந்தோம், அதை போடுறோம். அதை போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் அண்ட் காஞ்ச மிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். அண்ட் காஞ்ச மிளகாய் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் போடுறோம். அதுக்கப்புறம் கலருக்காக அப்படின்னு கொஞ்சம் மிளகாய் தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போடுறோம். தக்காளி நல்லா வதங்கணுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், சிக்கனை போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி இந்த சிக்கன் அதுக்கப்புறம் நம்ம போட்டு அந்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் சேர்கிற அளவுக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். ஸோ குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக லெமன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் சிக்கன் உப்பு கறி. ஸோ சிக்கன் உப்பு கறி பற்றி நீங்கள் சார்கிட்ட என்ன சொல்லணுமோ இந்த ரெசிபி பற்றி ஸ்பெஷலாக சொல்லலாம். காரம் வந்து நான் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் இது. ரொம்ப இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் அவ்வளோதான். கொஞ்சோண்டு லெமன் ஊற்றிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், அவ்வளோதான். அந்த காரத்துக்காக லைட்டாக காரத்தூள் அந்த கலருக்காக போட்டிருக்கேன். சரிவா. ஸோ இந்த வாணியம்பாடி தம் பிரியாணிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுறதுல என்னென்ன டிஃப்ரென்ஸ் காமிக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி, சிக்கன், வெங்காயம், தக்காளி, எண்ணெய், கொத்தமல்லி, புதினா, தயிர், உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். 2 இதில் வந்து நம்ம வெங்காயத்தை நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே தேவைப்படுமா மேம்? 2 கப்ல இருக்கு. ஆமா, இப்போ நம்ம அரிசி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ½ கேஜி அரிசினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் வந்து எடுத்துக்கணும். ஆனா வெங்காயம் மட்டும் தான் அதிகமா எடுத்துருக்கோம், மற்றதெல்லாம் as usual வச்சு. ஆமா, வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவை. அண்ட் முக்கியமா மக்களே, அந்த இஞ்சி பூண்டு பாத்தீங்கல்ல, அந்த இஞ்சி பூண்டு நம்ம முழுக்க போட போறோமா இதுக்கு. ஸோ ஃப்ளேவரில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் எனக்கு இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும், அதனால அதை நான் வந்து லைக் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு குக்கரில் பண்ண போகிறோமா இல்லை கடாயில் பண்ண போகிறோமா இல்லை மேரினேட் பண்ண போகிறோமா? ஸோ இப்போ நம்மகிட்ட குக்கர் இருக்கிறதுனால குக்கர்லேயும் நம்ம வந்து பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டு அது கூடவே வெங்காயத்தையும் போட்டுடுறோம். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த கலர் ரிச்சாக வரணும் அப்படிங்கிறதுக்காக வரமிளகாய் பொடியை அதில் ஆட் பண்ணுறோம். வரமிளகாய் பொடியை ஆட் பண்ணிட்டு அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புதினா அண்ட் கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டும் ஆட் பண்ணி இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த தக்காளி இருந்துச்சு, அந்த தக்காளியை நம்ம போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த பிளெண்ட் பண்ண பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு
பச்சை மிளகா அண்ட் தயிர் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன் அண்ட் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் குக் ஆகிற டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொதிக்க வச்சிருந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் புதினா போடுறோம். தண்ணியிலையும் கொஞ்சம் பாதி உப்பு போட்டுட்டு ரைஸை ஆல்ரெடி களைஞ்சி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருந்தோம். அந்த ரைஸை அதில் போட்டுட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கொடுக்கணும். சிக்கன் வேகிற அளவுக்கு டைமை விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 5 மினிட்ஸுக்கு அப்புறம் அந்த ரைஸை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது எப்படி வச்சோம் அப்படின்னா தவா இருந்துச்சுன்னா அந்த தவாவை எடுத்து வச்சு அந்த தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும், விசில் போடாமல். ஸோ அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா இறக்கும்போது நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மறுபடியும் கொத்தமல்லி தூவி இருக்கோம். பட் இறக்கி நீங்கள் சர்வ் பண்ணிட்டு கூட கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இன்றைக்கி நாங்கள் இந்த வாணியம்பாடி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி செஞ்சோம். இது வாணியம்பாடி சிக்கன் தம் பிரியாணி. நாங்கள் வாணியம்பாடியிலேருந்து இங்கே வந்து 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த டேஸ்ட்டுக்கான பிரியாணி வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்கல. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன ஸ்பெஷல் இங்கே ஊருக்கு பிரியாணிக்கும் வாணியம்பாடி பிரியாணிக்கும்? வாணியம்பாடி பிரியாணின்னும் போதே அதனுடைய குக்கிங் மெத்தடே வந்து வேற இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற குக்கிங் மெத்தடே வந்து வேற. எப்படி என்ன வித்தியாசம்? இது வந்து ட்ரையா இருக்கு, அந்த ஃப்ளேவர் வரல. குக்கிங் மெத்தட் சொன்னீங்களா? மெத்தட்னா எந்த மாதிரி மெத்தட்ல பண்ணுவீங்க? அதான் இன்கிரிடியன்ட் சேர்க்கிறது எல்லாமே சார். அந்த மசாலா சேர்க்கிறதா இருக்கட்டும், அந்த வேவற டைமா இருக்கட்டும், ட்ரை அதான் என்னென்ன இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் ஆட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஆட் இப்போ பண்ணிருக்கீங்க? இங்க சேர்க்கிறதுல வந்து கரம் மசாலா அந்த மாதிரி எல்லாம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க. இது வந்து வெறும் சில்லி பவுடர் மட்டும் தான். ஆம்பூர்ல வந்து இன்னொன்னு வந்து சீரக சம்பா பிரியாணின்னு வரும். ஸோ அதுல வந்து மிளகா அரைச்சி போடுவாங்க. ஸோ இதுல வந்து ரா மசாலா வெறும் மிளகாத்தூளை வந்து சேர்த்து செய்யறோம் நமக்கு. ஸோ அதுக்கும் இதுக்குமே ஆம்பூர் பிரியாணி வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவாங்க. வெறும் மிளகாத்தூள் அதுவும் அரைச்சி போடுவாங்க. மிளகா ஊற வச்சு அரைச்சி போடுவாங்க. வெறும் மிளகா இது வந்து பவுடர் சில்லி பவுடர் நம்ம சேர்த்து பண்றது. இந்த ஃபிஷ் பாங்காக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீன், தக்காளி, மிளகாய் தூள், கொத்தமல்லி, எலுமிச்சை, மஞ்சள் தூள், வரமிளகாய், பூண்டு, உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய். ஓகே, ஸோ தக்காளி வெங்காயம் நமக்கு வந்து கண்டினியூவாக சொல்லியிருக்கிறோம். இந்த பக்கம் தக்காளி, அந்த பக்கம் ஒரு பார்டரில் வெங்காயத்தை வச்சதால வெங்காயம் தேவைப்படாதோ அப்படின்னு நினச்சி அப்படி ஒரு ரவுண்டில் வரும்போது வெங்காயம் இருக்குது. ஸோ தக்காளி அண்ட் வெங்காயம் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட். மீன் நம்ம சொல்லியிருக்கோம், என்ன மீன் எடுத்துக்கலாம், இல்லை எனி மீன் எடுத்துக்கலாமா? ஆக்சுவலாக இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த மீன் வேணால் செய்யலாம். பட் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ளஷ் மட்டும்தான் எடுத்து செய்ய போகிறோம். ஸோ அதனால மேக்ஸிமம் முள் இல்லாத மீன், ஃப்ளஷ் ஜாஸ்தி இருக்கிற மீனாக இருந்ததுன்னா நமக்கு குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும். ஸோ சாப்பிடும் போது கம்ஃபர்டபுள் ஆயிடும். ஓகே, மேபி அப்போ வந்து வஞ்சரம் தான் அதிகமாக அதுக்கு. வஞ்சரம், மாவ்லாஸ், அதுக்கப்புறமா அந்த காணாங்கழுத்தி, அந்த மாதிரி ஃப்ளஷ் நிறைய இருக்க மீன், முள்ளு கம்மியாக இருக்கு. ஸோ இன்னைக்கு அப்படி ஒரு மீன் நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மீனை நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு, க்ளீன் பண்ணி வச்சாச்சு, எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு. எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஃபிஷ்ஷை நம்ம மசாலா போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது ஆறுறதுக்குள்ள நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, நம்ம கட் பண்ணி வச்ச மீனில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், இது மூணுத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் போட்டு அதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அந்த மீன் வறுத்த எண்ணெய் இருக்கும்ல, அதில் வந்து தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவை போட்டு அப்படியே முழு மிளகாவாக வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாவை தொடர்ந்து நம்ம தேவையான அளவுக்கு தக்காளியும் போட்டு தக்காளியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளியை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீனை வந்து முள்ளெல்லாம் இல்லாமல் உதுத்து ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சாட்டுக்கெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸை எடுத்து அதையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன், பச்சை மிளகாவை நல்ல ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த காஞ்ச மிளகாவையும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பூண்டையும் போட்டு அரைச்சி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச ஃபிஷ் பாங்கா. பேசிக்லி ஒரு வந்து அசாமி ஃபுட். ஸோ அங்கே எங்களோட அத்தன்டிக் ஃபுட் இது. நார்மலாக இங்கே பர்மா சார், அங்கேருந்து இங்கே. ஆமாம் சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் குழம்பு, ஃப்ரை, புட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அதுலேருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து குக்கிங் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதும் அந்த தக்காளி கொஞ்சம் வதக்கிறது, மிளகா வறுக்கிறது மட்டும்தான் குக்கிங். மற்றது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி மிக்சடு தான், அவ்வளோதான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், ஸோ ஃபுட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு எந்த ஃபிஷ் கரெக்டாக ஷூட் ஆகும்?
சார் ஃப்ளஷியாக இருக்கணும் ஃபிஷ்ஷு, அதே நேரம் முள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். இதில் வந்து புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இந்த சம்பல் மாதிரி. ஆமாம் சார், கரெக்ட். ஸோ இப்போ நண்டு குருமாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நண்டு, தக்காளி, வெங்காயம், எண்ணெய், கல்லுப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, எலுமிச்சை, மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், மிளகுத்தூள், குழம்பு மிளகாய் தூள், தேங்காய். ஓகே, ஸோ என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தாச்சு. நண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்டு ரசம் ரொம்ப சிம்பிளாக வைப்பாங்க, அது கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பட் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம செய்யும் போது அதிரடியாக இருக்க போது. ஸோ நண்டு ரொம்ப நல்லது. ஆஹா, ஸோ ஓகே, சளி பிடிக்க ஆமா, சளிக்கெல்லாம் சூடு இல்ல. நல்லது. ஆமா. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லா தேவையான பொருட்கள் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி குக் பண்ண ஆரம்பிக்க போறோம்? ஒரே கடாயில் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கி அரைக்க போறோம். ஓஹோ, ஓகே. அப்புறமா நம்ம தாளிச்சு பண்ண போறோம். ஓகே, அப்போ கடாய் எடுத்துடலாமா? ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணோம். வெங்காயத்தை தொடர்ந்து 2 பச்சை மிளகா, அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி, பூண்டு, தக்காளி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பை ஆட் பண்ணோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணணும், தேவையான அளவு. அரைமூடி தேங்காய் அப்படின்னு சொன்னாங்க, அதையும் ஆட் பண்ணிட்டு தேங்காய் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூவை ஆட் பண்ணி லைட் சூட்ல ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி இதை ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்கணும். அரைக்கிற கேப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு கடாயில மறுபடியும் எண்ணெய் விட்டோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சோம்பு ஆட் பண்ணோம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணிட்டு அந்த வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பவுடர்ஸ் ஆட் பண்ணோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளை போட்டுட்டு இந்த 2 பவுடர்ஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணணும். குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு அரைக்கிறது ரெடி ஆகிடும். ஸோ அரைச்ச விழுதை அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை நல்லா பைண்ட் பண்ணணும். பைண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நண்டு வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் ஆகணும்னு சொன்னாங்க. அந்த நண்டையுமே அதில் போட்டுட்டு ஒரு மீதமான சூட்டில் குக் பண்ணணும். ஸோ நண்டு ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் நம்ம வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் அண்ட் ஃபைனலாக எடுத்து வச்சுட்டு கார்னிஷும் கொத்தமல்லியில் பண்ணியாச்சு. இது வந்து எங்க பரம்பரை ரெசிபின்னு சொல்லலாம். அம்மாவோட அம்மா பண்ணாங்க, அம்மா அப்புறம் இப்போ நான். இதே வந்து ரெசிபி என் பொண்ணுக்கும் நான் சொல்லி தருவேன். இது வந்து நாங்க பச்சை குருமான்னு சொல்லுவோம், பச்சை கலர்ல இருக்கிறதால பச்சை குருமான்னு சொல்லுவோம். பட் லுக்ஸ் yellow. நிறைய கொத்தமல்லி போடுவோம், இதுக்கு திட்டமா போட்டதால அப்படி இருக்கு. இது இந்த ரெசிபி வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சளி ஏதாவது பிடிச்சதுன்னா நான் பெப்பர் போட்டு இதை செஞ்சு கொடுப்பேன். கொரியண்டர் பச்சை கலர்னா கொரியண்டர் லீவ்ஸ் மட்டும் போடுவீங்களா, இல்ல பச்சை மிளகாய் இதெல்லாம் பச்சை போட்டு மிளகாய், எல்லாத்தையும் கொரியண்டர் லீவ்ஸ். ஓகே. ஸோ கான்ஸ்டலேஷன் பரிசாக இருந்தாலும் இது மேலே எனக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன். ஏன் அப்படின்னா இதில் பாருங்க, இந்த சீத்ரூ கண்டெய்னர். ஸோ இது யாருக்கு போக போகுது? சிக்கன் உப்பு கறி. ஓகே, சிக்கன் உப்பு கறி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ். அடுத்து 3வது பரிசு பியூட்டிஃபுல் ஹாட் பேக். ஸோ இந்த ஹாட் பேக் யாருக்கு சார்? நண்டு குருமா. நண்டு குருமா, ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். நெக்ஸ்ட் 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். ஸோ எப்பவும் சொல்ற அதே விஷயம் தான், 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா 2 பரிசு, ஒரு பரிசு சொல்லிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது அங்கே ரிவீல் ஆயிடும். ஸோ இந்த 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில் யாருக்கு? ஃபிஷ் பங்கா. ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். கங்க்ராட்ஸ். முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். ஸோ முதல் பரிசு இந்த வாரம் யாருக்கு அப்படின்னா எங்க ஊர் வாணியம்பாடி
அது பேர் சொல்கிறதுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாணியம்பாடி சிக்கன் தம் சிக்கன் இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கும் சரி வாணியம்பாடிக்கும் சரி ஒரு பெருமை சேர்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தான். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர் உங்களுக்கு தான். கங்க்ராட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 பரிசும் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த ஏன் அப்படின்னு ஒன்று விட ஒன்று பெஸ்ட்டாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அப்படிங்கிறதுனால இல்லை என்ன கொஞ்சம் குறையா இருந்துச்சு இதெல்லாம் கேட்கணும் இல்லையா. ஸோ சாரோட ஃபீட்பேக்ஸ் கேட்க போகிறோம். 4வது பரிசுலேருந்து போகலாம். சிக்கன் உப்பு கறியில் நீங்கள் இன்னும் கூடுதலாக என்ன அதில் வந்து டேஸ்ட் எதிர்பார்க்குறீங்க சார்? சிக்கன் உப்பு கறியில் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ணிடலாம். அது ஸ்டார்டர்னு சொல்லும் போது ஸ்டார்டருக்கு அந்த ட்ரையாக இன்னும் கொஞ்சம் ஸ்டார்டர் மாதிரி இருக்கணும். இது கிரேவி மாதிரி இருக்கு, லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கு, கிரேவி கன்சிஸ்டன்சி செமி கிரேவி மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கணும். அப்போ குக் பண்ணும்போது இந்த மசாலாவும் உள்ள சிக்கனில் போயிருக்கும். இப்போதான் ஸ்லோ குக் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறத விட ஸ்லோ ஃபயரில் லாங் டைம் குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜூஸியாக இருக்கும். சிக்கனும் டெண்டர் ஆகும், சிக்கனுக்குள்ள இந்த மசாலாஸும் சேரும். கரெக்ட். இது நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஓகே ஃபைன். அது ஒன்று தான். அடுத்து வந்து கான்சலேஷனுக்கு தாண்டி நம்ம 3வது பரிசு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை பற்றி நம்ம பேசலாம். கிராப் குருமாலன்னா அந்த கிராப்னாலே அந்த நண்டோடைய ஃப்ளேவர் வந்து குருமால இறங்கணும். அதில் தெரியல, அந்த குருமால வந்து நண்டோட ஃப்ளேவர் இறங்கலை. அது நம்ம குருமானாலும் சரி கிரேவினாலும் சரி நண்டு வைக்கும் போது அந்த கிரேவி தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து இந்த குருமால வரல. நீங்கள் அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ணிருக்கலாம். கிராப் போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ணிருக்கலாம். நீங்கள் ஃபைனலாக போட்டுட்டு உடனே எடுத்துக்கலாம். மேபி அதனால இந்த ரீசன் இருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணும்போது அந்த மேபி அந்த கிரேவி அந்த கிராபோட ஃப்ளேவர் நல்லா வரும். கரெக்டு தான். ஏன்னா வெறும காய்கறி போட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் போடும்போதே அதோட ஃப்ளேவர் குழம்புல இறங்கணும்னு எதிர்பார்க்கும்போது கிராபை போடும்போது அதை நம்ம எதிர்பார்க்கறதுல தப்பே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடுவோம் மேம். ஓகே. ஸோ 2வது பரிசு ஃபிஷ் பாங்கா. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலேசியன் ஸ்டைலில் அந்த மாதிரி சம்பல் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கலாம். ஃபிஷ்ஷும் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த ஆனியன் டொமேட்டோ இதை விட ஃபிஷ் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இந்த மசாலாஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃபிஷ் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கு. ஓகே ஃபைன். அதான் நம்ம ஃபிஷ்ஷை தானே அதிகப்படுத்திடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 4 பீஸை போட்டுருவோம் சார். ஆமாம். அண்ட் மசாலா ஜாஸ்தி. ஆமாம், மசாலா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். எப்போவுமே ஒரு 4 ஃபைட் இருந்தால் பரவாயில்ல. ஒரு படத்தில் 40 ஃபைட் இருந்தால் நம்ம அதையே பார்க்க முடியாது இல்லையா. அதே தான் சாப்பிடும்போது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து மேம்க்கு ஏதாவது நம்ம கரெக்ஷன் சொல்கிறோமா சார்? மேம் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. தம் பிரியாணி அந்த இது இருக்குது. கொஞ்சம் ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு இதாக குக் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். குக் சாப்பிட்டேன் நல்லா தனித்தனியாக உதிரியாக இருக்குது. ஆயிலும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும். ஃபைன். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. சாரோட ஃபீட்பேக்ஸை கேட்டாச்சு. அண்ட் இந்த வாரம் இப்படியே ஜாலியாக டாட்டா சொல்லிட்டு கிளம்பிக்க போகிறோம்.